வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. இந்த பாடல் வரிகளுக்கேற்றவாறு அன்னையின் அன்பும் அரவணைப்பும் பெற்று பிறந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கான பலன்கள் இந்த பதிவில் நிறைய உள்ளது. முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. சந்திரனின் ஆதிக்கத்தில் சக்தி பெற்று பிறந்த நீங்கள் வட்ட முகமாகவும் அழகு தோற்றமுடனும் சற்று குள்ளமாகவும் முகப்பொலிவுடனும் இருக்கக்கூடிய நீங்கள் தாயின் மீது பற்று வைத்திருப்பீர்கள். உங்களுக்கான பலன்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நமது சேனலை புதிதாக பார்க்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்களது உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாரிடம் நமது சேனலை பார்க்க சொல்லி எடுத்து சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு அந்த நிறுவனத்தின் மூலம் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆலய பணிகள் மற்றும் வேள்வி ஹோமங்கள் இவ்வாறு கைங்கரியங்களும் நடத்தி கொண்டு வருகிறோம். நாம் நடத்தும் போது கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராகிய உங்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு கூறுகிறேன். உறவுகளே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். அருகில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ளார போகலாம் உறவுகளே. உறவுகளே, அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கன்னி ராசிக்கு உரியவராக இருப்பீர்கள். கன்னி ராசியில் இரண்டாவது நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நல்ல புத்திசாலியாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை சரி செய்வதிலும் நல்ல சிந்திக்கும் திறனும் நல்ல மனோநிலையும் கொண்டவராக இருப்பீர்கள். உங்களுக்கு தாய் பற்று, தாய் அன்பு மிக அதிகம். ஜாதகத்தில் ஏதேனும் பிழை இருந்தால் இதில் சில மாற்றங்கள் இருக்கும். அதேபோல் உணவு பிரியர்கள், உணவை நன்கு ரசித்து ருசிப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் இயல்பே நல்ல ரசனைக்குரியவர்தான். நீங்கள் எதையும் ரசித்து செய்வீர்கள். ரசிக்கும் ஆர்வமும் தன்மையும் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. கவிதை எழுதுபவர்கள், கதை சொல்பவர்கள் மற்றும் பாடலை ரசிக்கக்கூடியவர்கள், பாடலை பாடக்கூடியவர்கள், இது போன்ற இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கல்வி நிலை சிறப்பாக இருக்கும். அதேபோல் சந்திரன் எப்படி வளர்பிறை 15 நாள், தேய்பிறை 15 நாள் உள்ளாரோ
அதேபோல் லாபமும் 15 நாள், நஷ்டமும் 15 நாள், தொடக்கமும் 15 நாள், இடையூறும் 15 நாள். புரியவில்லையா உறவுகளே? சில காலம் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள், சில காலம் இடையூறு தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். சில காலம் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள், சில காலம் பின்னோக்கி வருவது போல இருக்கும். ஏனென்றால் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்ததால் உங்களுக்கு அந்த நிலை அப்படி. வளர்பிறையாக இருக்கும் பொழுது நீங்கள் தொட்டது அத்தனையும் நல்ல முறையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தேய்பிறை காலங்களில் உங்களுக்கு எதுவும் சிறக்காது. அதிலும் குறிப்பாக தேய்பிறை சந்திரனில் பிறந்திருந்தால் அவர்கள் நிறைய இடர்பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவைகளெல்லாம் கடந்துதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். உங்களுக்கு குடும்பம் சொல்லவே தேவையில்லை. குடும்பத்தின் மீது பற்று உள்ளவர்கள்தான். நண்பர்கள், நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். காரணம், நான் சொன்னது போல எதிரியும் வேண்டாம், இணக்கமும் வேண்டாம், நடுநிலைவாதி, எல்லோரிடத்திலும் இணங்கி செல்லக்கூடியவர்கள். அதனால் உங்களுக்கு அதிகம் எதிரிகள் இருக்க மாட்டார்கள். அதேபோல் உங்களுக்கு தொழில் என்று வைத்துக் கொண்டால் மனைவியை முதலில் பார்த்துவிட்டு அப்புறம் தொழிலை பற்றி பார்ப்போம். மனைவி உங்களுக்கு நல்ல மனைவியாக அமைய பெறுவார்கள். ஆனாலும் மாமியார் மருமகள் குடுமி சண்டை உண்டு என்று பழமொழி உள்ளது. இந்த காலத்தில் குடுமி சண்டை எல்லாம் கிடையாது. நேரடியாக மாமியார் மருமகள் எதுவாக இருந்தாலும் களத்தில் இறங்கி விடுகிறார்கள். இடையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அவதிப்படுபவர்கள் நீங்கள்தான். உஷாராக இருந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதேபோல் மனைவி மீது அன்பும் பாசமும் உள்ளவர்கள்தான். ஒரு காலத்தில் தாயை விட்டு கொடுத்து விடுவீர்கள். மனைவி வந்த பிறகு இந்த இயல்புகள் கொண்ட நீங்கள் உங்களுக்கு தொழில், நான் சொல்வது போல பாடலை ரசிக்கக்கூடிய நீங்கள் பாடகராகலாம், பாடல் எழுதலாம், நீர்நிலை சார்ந்த தொழிலை அமைத்துக் கொள்ளலாம். சிலர் தண்ணீர் பாட்டில் வியாபாரம், பால் கொடுக்கும் வியாபாரம், இப்படி ஏஜென்சி, கமிஷன், ஃபைனான்ஸ், இந்த துறைகளும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கப்பெறும். அதேபோல தொழில் நுணுக்கங்கள் உங்களுக்கு நன்கு புரியும். தொழில் சார்ந்த நிலைப்பாடு உங்களுக்கு இப்படி. உங்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்று, மனோநிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது எதையா இருந்தாலும் உள் வாங்கிக் கொள்வது, சரியாக புரிந்து கொள்வது, மனதை விசாலமாக வைத்திருப்பது, மனோநிலைக்கு சொந்தக்காரனான சந்திர பகவானின் அம்சத்தில் பிறந்ததால் இந்த சிறப்புகள் உங்களுக்கு உண்டு. இதில் ஏதேனும் மாறுபாடுகள் அமைந்தால் நான் பொறுப்பல்ல. உங்கள் ஜாதகத்தில் லக்னம் அமைவதை பற்றி சில மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் உங்களுக்கு இருக்கும். இப்பேற்பட்ட சிறப்பான அம்சங்களை பெற்று பிறந்த நீங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்களும் இரக்கங்களும் சந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று சிறப்பாக மகிழ்ச்சியாக மனைவி, குடும்பம், மக்களுடன் வாழ்வீர்கள் உறவுகளே. உங்களுக்கான பலனை இந்த நன்னாளில் உரைத்ததன் மூலம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
மீண்டும் மற்றொரு பதிவில், அதாவது நாளை சித்திரை நட்சத்திரத்திற்குண்டான பலன்களில் சந்திப்போம். சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களே, நீங்கள் தயாராக இருங்கள். அதுவரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.